வாங்கப்பா, மட்டன் கிரேவி எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். மட்டனை கழுவி வச்சுருக்கேன். வெங்காயம் அரைச்சி, தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன். பச்சை மிளகாய், மிளகு, ஜீரகம் எல்லாம் உடச்சி வச்சுருக்கேன். மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், பட்டை கிராம்பு பொடி வீட்டில் அரைச்சது. வாங்க பார்க்கலாம். சட்டியை வச்சாச்சு. தாளிக்கலாம். எண்ணெயை ஊற்றிக்குவோம். சட்டி காஞ்சோடனே சோம்பு போட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. சோம்பு போட்டுக்கலாம். பட்டை கிராம்புலாம் போட்டுக்கலாம். பிரிஞ்சி இலை, பட்டை கிராம்பு எல்லாம் போட்டுக்கலாம். பொரியட்டும். கருவேப்பிலை வதக்கிக்கலாம். பச்சை மிளகாய், வெங்காயம் நான் அரைச்சி வச்சுருக்கேன். அதனால் கொஞ்சமாக நறுக்கி வச்சுருக்கேன். 1/2 கிலோ மட்டன் தான், அதுக்காக கொஞ்சமாக நறுக்கி வச்சுருக்கேன். நல்லா பொன்னிறமாக வதங்கட்டும். பாருங்கள், அரைச்சி வச்ச வெங்காயம் அதையும் போட்டு நல்லா பச்சை நிறம் போக வதக்கிக்கலாம். பச்சை வடை இருக்கக்கூடாது. தக்காளி அரைச்சி வச்சது அதையும் போட்டுக்குவோம். பச்சை வடை போக வதக்கிக்கலாம். அதாவது ஒரு பெரிய விஷயமே இல்லைப்பா, சீக்கிரமாக செஞ்சிடலாம். பேச்சுலர் பிள்ளைங்கள்லாம் செஞ்சுக்கலாம். மஞ்சத்தூள், ஜீரகம், மிளகு, சோம்பெல்லாம் வறுத்து அரைச்சி வச்சேன் இல்லையா, அதை போட்டிருக்கேன். நல்லா வதக்கிக்குவோம். அதை போட்டு நிறம் மாறிடுச்சு. பச்சை வாடை எல்லாம் போயிடுச்சு. பட்டை கிராம்பு பொடி நான் கடையில் வாங்கினதெல்லாம் போடலை, நான் வீட்டில் அரைச்சது தான் போடுறேன். மட்டனில் கொழுப்பு அதிகமாக போட்டிருக்காங்க. மட்டனையும் அதில் போட்டு நல்லா வதக்கிக்குவோம். பச்சை வாடை போக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். அதே நல்லா வதக்கிடுவோம். பச்சை வாடை போக வதக்கிடுவோம். மிளகாத்தூள் தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. மல்லித்தூள் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாத்தூள், மல்லித்தூள் 2.5 ஸ்பூன் போட்டு நல்லா வதக்கிடுவோம். இது எல்லாத்தையும் இதில் வதக்கிட்டோம்னா அந்த பச்சை வாடை, மிளகாத்தூள், மல்லித்தூள் எதுவும் பச்சை வாடை வராது நமக்கு. உப்பு, கல் உப்பு போட்டுக்கலாம். அதையும் நல்லா வதக்கி விட்டுக்குவோம். எல்லாம் போட்டாச்சு. இனிமேல் தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு மூடி வச்சிடணும். இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம்.
எல்லோரும் வீடியோ பார்க்குறீங்கப்பா, ப்ளீஸ்ப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கப்பா. எல்லோரும் வீடியோ பார்க்குறாங்க, லைக் பண்ணலை, சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்குலாம் ரொம்ப நன்றி. மூடி வச்சுருவோம், வேகட்டும்பா. பாருங்கள், வெந்து வந்துருச்சு. அதில் உருளைக்கிழங்கும் போட்டிருக்கேன் பாருண்டு, அதை காமிக்கலை, சாரி. நமக்கு தண்ணி வேணும்னா தண்ணியாக வச்சுக்கலாம்ப்பா. நம்ம கிரேவி, இட்லி, தோசை, சாப்பாடு எதுக்கு வேணால் போட்டுக்கலாம். நம்ம ஆஃப் பண்ணியாச்சு அடுப்பை.